குட் ஈவினிங் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் ராஜா ப்ரோ இருக்காரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். அப்புறம் ப்ரோ இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? மார்க்கெட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் பெருசாக இல்லை. எடுத்த உடனே கேப் டவுன் ஆச்சு கரெக்டாக அந்த சப்போர்ட்ல. ஆமாம் ஆமாம் கரெக்டாக இருந்தது. அப்போ அங்கேருந்து அப்படியே பொறுமையும் மேலே தான் போயிடுச்சு. மேலே வந்துச்சு. இங்கே நம்ம நேற்று இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக்கில் டச் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ரீசனாகவும் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து கரெக்டாக சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பைரினால வால்யூம்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஓப்பன்லேயே வந்து இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே மோர் தேன் 1 crore வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. அதனால் வந்து கீழே வந்து நல்ல சப்போர்ட்டாக தான் அது காமிச்சிருக்கு. ஸோ அது வந்து டே ஃபுல்லாகவே வந்து கன்டினியூ ஆச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ சீலிங்காக வந்து 25,700 வந்து சீலிங்காக இருந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25,600 வந்து டைட்டாக இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 24th Febன்னு பார்த்தா நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 26,000 தான் வந்து அடிஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நியரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 25,800 இருக்குது. புட்டில் வந்து 25,500 தான் வருது. ஏன்னா நாளைக்கு தான் இதில் வால்யூம் பில்ட் ஆகும். காலையில் ஒரு 1 ஹவருக்கு பார்த்தா தான் தெரியும். அப்போ 1 hour பார்த்தா நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். சார்ட்டில் வந்து மறுபடியும் பார்த்தா இந்த ஸ்விங் ஹை வந்து மறுபடியும் பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் புல்லிஷாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா இந்த இன்னைக்கு ஹையும் அப்புறம் வந்து மிடில் வந்து இந்த லோ. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட்டு. இந்த லோக்கு கீழே போயிடுச்சுன்னா ஏறின புல்லிஷ்னஸ் வந்து நெகோஷியேட் ஆகிடும். நெகோஷியேட் ஆகிடும். ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து இந்த 25,765 அப்புறம் 25,660 இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலில். 770 மேலே போகக்கூடாது, கீழே வந்து 650 கீழே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் ஆந்த்ரோபிக்கும் அவங்க வந்து ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டம்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு ஐடி ஸ்டாக்ஸ்லாம். ஆமாம், அதான் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சுல்ல இதுலேருந்து. ஆமாம், நல்லா இருந்துச்சு. இப்போ இது எப்படி டைப்னா என்ன மாதிரி? ஸோ இன்ஃபோசிஸ் வந்து அவங்க சர்வீஸை வந்து வாங்கிக்கிற மாதிரி. ஓகே. அப்போ கூடிய சீக்கிரம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் டாப் கம்பெனிஸுமே இந்த மாதிரி டைப் போடுவாங்க இவங்களோட. நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படிதான் அவங்க வந்து செல்ஃபாக வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்களான்னு தெரில. ஓகே. ஸோ இது சர்வீஸாக தான் வாங்கிக்கிறாங்க இவங்க வந்து, அது அக்வயர் அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் இதோட இது அக்வயரிங்லாம் இல்லை. அவங்க எதுக்கு அக்வயர் அவங்க வந்து குளோபலாகவே பெரிய கம்பெனி, அவங்கள எப்படி இன்ஃபோசிஸ் வாங்குவாங்க? ஓகே ஓகே. இல்லை அது அவங்க சர்வீஸ் வந்து ஓப்பன் டு ஆல்ன்ற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு அட்வான்டேஜாக போயிடுமா அப்படின்றதுனால பார்த்தேன். ஓகே. அதில் இப்போ இந்தியன் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இன்ஃபோசிஸ் வந்து பெரிய கிளைண்ட் அவங்களுக்கு, அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ இந்த ஐடி பீஸை நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வேணும்ல, அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாமா ஓவர் செக்டாராக பார்க்கும்போது? ஆமாம். ஓகே. இதுவும் டீல் வந்து கம்ப்ளீட்டாக என்னன்னு தெரியல, ஓவராலாக சும்மா தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயும் வந்து அவங்க கிளாரிட்டியாக சொல்லலை, அவங்களும் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அதான் 2 பேரும் என்ன சொல்றது ஜாயின் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்காங்கன்றதுனாலே அது செக்டாராகவே சர்வே விடலாம். ஏன்னா அதான பிரச்சனை இருந்துச்சு நிறைய பேருக்கு. அந்த ஆந்த்ரோபிக் வந்ததுன்னா ஐடி சர்வீசஸ்லாம் அடி வாங்கிடும், பயங்கரமாக ரெவன்யூ பயங்கரமாக ட்ராப் இருக்கும். அதனால தானே அந்த 2-3 நாள் தொடர்ந்து ஃபால், ஐடி இண்டெக்ஸுமே ஹெவி ஃபால் இருந்துச்சுல்ல. ஆமாம் ஆமாம். 5-5% கிட்டத்தட்ட 2-3 நாளில் 5-5% வந்துச்சுல்ல. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஐடி செக்டருக்கு ஒரு அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு என்ன சொல்றது, ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்ன்ற மாதிரி ஒன்று தெரியுதுன்னு வச்சுக்க வேண்டியதான். கரெக்டா? அது என்ன கிளாரிட்டி வரும்ன்றது போக போக தெரியும். ஆமாம்.
ஓகே. இப்ப அடுத்தது ஓகே. இதுக்கப்புறம் நியூஸ்ன்ற பட்சத்துல நியூஸா ஒண்ணும் இல்லல்ல. எல்லாம் டெய்லி நியூஸா தான் இருக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல. இன்னும் ட்ரம்ப் தான் ஒரு வாரமா அடிக்க வச்சுக்கிறாரு. அவர் இன்னைக்கு போடுவாரு தெரியல ட்வீட்ட. ம். ஓகே. ஸோ சரி இதில் சொல்லுங்க. வந்து இன்னைக்கு வந்து கம்பெனியோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ம். ம். ஸோ ஒன்று வந்து புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூன்றது என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஒரு வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பெர் ம். ஷேரோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ரியல் அக்கௌண்ட்ஸ் படி என்ன வேல்யூவோ அதுதான் வந்து புக் வேல்யூன்றதை சொல்லுவாங்க. ஓகே. இல்ல இப்படி எடுத்துக்கலாமா? திடீர்னு அந்த கம்பெனிய மொத்தமா மூடுனா, அது என்ன வேல்யூவா விக்க முடியுமோ அதான் புக் வேல்யூ. கரெக்ட்டா? கரெக்டாக கம்பெனியோட ஒர்த் என்ன அப்படின்றது தான் புக் வேல்யூ. ம். ஸோ அதான் அதை ரன் எப்படி ரன் அரைவ் ஆயிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்க ஸ்டாப் டோட்டல் பண்ணிட்டு அசெட்டு மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ அதான் வந்து நெட்டாக என்ன இருக்குதோ அதுதான் கம்பெனிக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ம். 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 ஓகே. அதான் ஸோ இமிடியேட் இதை லிக்விடேஷன் வேல்யூவாக எப்படி போட்டா என்ன வேல்யூ வருமோ அதான் எடுத்துக்க வேண்டியதுதான். கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். ம். ஸோ ம். நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த புக் வேல்யூ வச்சு கம்பெனியோட ப்ரைஸ் வந்து புக் வேல்யூக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லது. ஸோ அப்போ தான் ம். வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு, இல்லாட்டி வந்து ஃபேர் வேல்யூ ஸ்டாக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ வெறும் ம். புக் வேல்யூ மட்டும் நம்ம வச்சு பார்க்க முடியாது. ஸோ புக் வேல்யூக்கு ம். பக்கத்தில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வருதுன்னா, அது லாஸ் பண்ணலாம். அந்த கம்பெனி லாஸில் இருந்தால் கூட அந்த ப்ரைஸ் வந்து புக் வேல்யூக்கு பக்கத்தில் வரும். ஓகே. ஓகே. ஸோ அது வெறும் இந்த உண்மையிலே நம்பர் ஓகே. மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த டிசிஷன் வந்து ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடாது. ம். 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 ஸோ ஓகே. இப்போ இந்த 2 செக்டார் வைஸாக இப்போ 2 கம்பெனி காமிக்கிறேன். ஸோ இந்த டிஎம்பிவி, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட சைஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து 330, 336, ஆமா 340 தான் நம்மளே வந்துச்சு. வாங்கியிருந்தோம்ல 340 ஆமாம். வீக்ல ஸோ வாங்கியிருந்தோம். இது வந்து புக் வேல்யூக்கு வருதுன்னா இது வந்து அட்ராக்டிவான ஸ்டாக்கு. ஓகே. ஸோ ஏன்னா இதுக்கு இதே வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. ஓலா எடுத்தீங்க அப்படின்னா, ஓலா வந்து ஏன் வேண்டாம் அப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராஃபிட்லேயே இல்லை, அது பிஸ்னஸ் நம்ம மாடல் ஆல்ரெடி ஒரு தடவை இல்லைன்றதுனால. பார்த்தோம்னு நினைக்கிறேன்ல ஓலாவை பத்தி. ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் வந்து புக் வேல்யூ வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து என்னென்னா, மற்ற ஃபேக்டர்ஸோட சேர்த்து தான் பார்க்கணுமே ஒண்டி இதை மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது. ஓகே. உண்மையில ஒரு நல்ல பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்க பிசினஸ்க்கு தான் புக் வேல்யூ கிட்ட வரதா பார்க்கணும். லாஸ்ட்ல போற ஆமாம், பிசினஸ் காந்ததுன்னா லாஸ்ட்டில் அது போகிற ஊத்தி பிஸ்னஸ் பார்க்கக்கூடாது. அது ஊத்தி மூடுறாங்கன்னு தான் எடுத்துக்க வேண்டியதுதான். கரெக்டா? ஆமாம். ஸோ இதுக்கு வந்து ஹிண்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து அடுத்ததா, ஸோ இது வந்து ஒரு வேல்யூஷன் மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ம். இது ம். என்னன்னா, அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் புக் ஆமா. இருக்கும்போது அந்த ஆத்தரோட நேம் தான் வந்து கிரகம். ஸோ அவர் ம். வந்து கொடுத்த ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து கிரகம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ம். ஃபார்முலான்னு என்னென்னா, அவர் வந்து இபிஎஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்பனா earnings உள்ள ஸோ வந்துச்சு. அப்படின்னா இந்த கம்பெனி லாஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகாது, வேல்யூ வந்து ஜீரோன்னு தான் காட்டும். ஓகே. 0 குத்தாலும் இது வாங்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடும். ஆமாம். ஸோ என்னென்னா இதில் வந்து ஓகே. நமக்கு அந்த ஹிண்ட் கிடச்சிரும். இப்போ இதே ஸ்டாக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அதே ஓலாக்கே பார்த்தாலே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நம்பர் வந்து இருக்காது. ஏன்னா அது earnings சைட்ல. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து இல்லை, இபிஎஸ் வந்து நெகட்டிவில் போகுது. ஸோ ஓகே. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ம். அதனால ம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து இதில் வந்து அரைவ் ஆகாது. ஓகே. ஸோ இதை வேற இந்த மற்ற கம்பெனி இந்த டாடா மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரகம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அது என்ன எவ்வளோ 250யா? ஸோ வந்து 1250. இதோட ஏர்னிங்ஸ் வந்து இதோட வேல்யூ வந்து 1250 இருக்கணும். ஆனால் ஷேர் வந்து ட்ரேட் ஆகிறது வந்து 383ல் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் படி பார்த்தா இது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. ஓகே. அந்த அந்த ரெவென்யூக்கு அது இன்னும் பக்காவா மார்க்கெட்ல பிரைசிங் ஆகலன்றது தான் அது பிரைசிங் சொல்லுது. ஆகல. ஆமாம், புக் வேல்யூக்கு பார்த்தா ஃபேர் வேல்யூ ஸ்டாக்கு. ஸோ ஓகே. இந்த மாதிரி ஓகே. தான் வந்து நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ வெறும் புக் வேல்யூ மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ம். 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 ஓகே. ஓகே. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த புக் வேல்யூ பக்கத்தில் இருந்தாலே வாங்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அது வந்து ம். மிஸ்கைட் ஆயிடும். ம். 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 ஸோ ஓகே. இது ஓகே. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ புக் வேல்யூன்றது பேஸ்ட் ஆன் வந்து பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரக்கூடிய வேல்யூ தான் வந்து புக் வேல்யூ. ம். ஸோ ம். கிரகம் ம். வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இருக்கனால ஏர்னிங்ஸும் சேர்த்து அந்த வேல்யூ வந்து அரைவ் ஆகும். ம். 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 ஓகே. ஸோ ஸோ இது ரெண்டும் ஓகே. வந்து ஸ்டாண்டர்டான மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற இதுவும் சேர்த்து வச்சு இதில் பார்க்கணும். ஸோ நீங்கள் வேர்ட்ஸாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா ஓகே. நீங்க ரெகுலரா கிரகம் பார்க்குற மாதிரி வேல்யூக்கு வந்து பார்த்துட்டு ம் கிரகம் வேல்யூவில் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. புக் வேல்யூவில் வந்து வெறும் அசெட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி. ஓகே. ஓகே. ஸோ இந்த வெறும் அசெட் லைபிலிட்டிஸில் உங்களுக்கு வந்து growth தெரியாது, ப்ராஃபிட் தெரியாது.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டைரெக்டாக இன்க்ளூட் ஆயிடும். ஓகே ஓகே. ஓகே. அப்போ அதான் அண்டர் வேல்யூடா இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கிரகாம பேஸ் பண்ணி அதோட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். கரெக்டா? ஆமாம். ஓகே ஓகே. சரி, அப்போ மார்க்கெட்டாக பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அதுதான் வந்து க்ளோசஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, க்ளோசஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. கரெக்டா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆமாம். இப்போ அது என்ன ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக போவோம். ஏன்னா டேட்டா பில்டப்போ நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு ஒரு 1 hour ஒரு 11 o'clock பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஆமாம். அது என்ன ரெசிஸ்டன்ஸில் எடுத்துக்குமா இல்லை சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது. ஓகே. இன்னும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்துட்டோம் இல்லை? இப்போ மந்த்லி எக்ஸ்பைரிக்கான வீக்கும் வந்துச்சு. இப்போ வர வாரம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி எப்பவும் முடிஞ்சு போச்சு. ஆமாம். இப்போ 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 வந்து ட்ரம்ப் எதுவும் போட்டு ட்வீட்டை போட்டு இந்த ஒரு வாரத்தில் எதுவும் சேட்டை பண்ணாமல் இருக்கணும். கரெக்டு. ஏற்கனவே நிறைய சார்ட் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. அது மட்டும் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா போதும். இந்த மாதம் இதே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதமே நல்லா எல்லாமே கேப்பு தான் இல்லை? இந்த ஃபெப்ல ஃபுல்லாகவே எல்லாமே கேப் தான். பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு பக்கம் கீழே வச்சுது. அதுக்கப்புறம் அத்தனை நாள் இவங்க அந்த டாரிஃப்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கேப்பு இப்படியே ஓடினே இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கேப்பாகவே ஓடுது. சரி, ஓகே. அப்புறம் நாளைக்கு பார்த்துட்டா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் டேட்டா பில்டப்லேருந்து. ஏன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து 24th இப்போ அதுதான் வீக்லியாக மாறப்போகுது இந்த வாரம். அப்போ கண்டிப்பாக அந்த டேட்டா பில்டப் வந்து ஃபுல்லாக ஹையர் வெயிட்டேஜ்னு சொல்லலாம் இல்லை? கரெக்ட். ஆமாம். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ராஜா ப்ரோ இன்னைக்கு 2 வேர்டு சொல்லி கொடுத்தாரு, புக் வேல்யூ, கிரகாம் வேல்யூ. ஸோ அதையும் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பாருங்க. நாளைக்கு மறக்காம ஜாயின் பண்ணுங்க நம்மளோட செஷனை. ஸோ நாளைக்கு பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் ராஜா ப்ரோ அண்ட் தாமு.